தொடர்ந்து விரிவான செய்திகள். உலகளாவிய சவாலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தமது பொருளாதாரத்தை போதிய அளவில் அபிவிருத்தி செய்து கொள்வது தமது பொறுப்பு என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட கொள்கைகள் அல்லது அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப செயற்படுவதன் மூலம் எதிர்பார்க்கும் பலன்களை பெற முடியாது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் நடைபெற்ற பொதுநலவாய நாடுகள் மாநாட்டில் கலந்து கொண்டு ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். பொதுநலவாய நாடுகளின் வர்த்தக அமைச்சர்களின் மாநாடு இன்று நிறைவு பெற்றது. இந்து சமுத்திரம் மற்றும் பசிபிக் பிராந்தியத்தின் துரிதமாக வளரும் சந்தை வசதிகள் என்ற தொனிப்பொருளில் இன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உரையாற்றினார். வஷூட் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் பல நாடுகளைச் சேர்ந்த முன்னணி முதலீட்டாளர்கள் கலந்து கொண்டார்கள். இங்கு உரையாற்றிய ஜனாதிபதி பொருளாதார வளர்ச்சியையும் ஸ்திரத்தன்மையையும் பேணக்கூடிய வகையில் அடிப்படை தேவைகளை அறிந்து செயற்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். வர்த்தக பொருளாதார அமைதியின்மையை எதிர்நோக்கியுள்ள உலகில் ஆசிய பசிபிக் பிராந்தியம் குறிப்பிட்ட அளவுக்கு தமது ஸ்திரத்தன்மையை பேணி வருவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். தற்போதைய பொருளாதார சுட்டன்கள் ஆசிய பொருளாதார வளர்ச்சியின் தற்போதைய நிலையை உறுதிப்படுத்துவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். தேசம் என்ற அடிப்படையில் சரியான தீர்மானத்தை எடுத்தால் அதனை தொடர்ந்து பேணிக்கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டை சௌபாக்கியமாக முன்னெடுப்பதில் தற்போதைய அரசியல்வாதிகளுக்கும் பொருளாதார நிபுணர்களுக்கும் பாரிய பொறுப்பு இருப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். සෞභාග්‍ය කරා ආසියානු ජාතීන් මෙහෙයවීමේ වගකීම වර්තමාන දේශපාලන හා ආර්ථික නායකයන්ට පැවරී ඇති බවද ජනාධිපතිතුමා අවධාරණය කළා. 3 கட்டங்களாக நடைபெற்ற பொதுநலவாய வர்த்தக அமைச்சர்களின் மாநாடு இன்று நிறைவு பெற்றது. நாளை ஆரம்பமாகும் நாட்டு தலைவர்களின் மாநாட்டில் நிதி நெருக்கடி மற்றும் உணவு பாதுகாப்பு, நிரந்தர அபிவிருத்தி, உலக வெப்பநிலை அதிகரித்தல், காலநிலை மாற்றங்கள் என்பன கவனத்தில் கொள்ளப்படும். රාජ්‍ය මණ්ඩලීය 22 වන රාජ්‍ය නායක සමුළුව හෙට පෙරවරු 10ට පර්ති සම්මේලන සහ ප්‍රදර්ශන මධ්‍යස්ථානයේදී ආරම්භ ජාතික සහ ගෝලීය නව පිබිදීමක් අරමුණු කරගනිමින් රටවල් 54ක රාජ්‍ය නායකයින් ඊට සහභාගී වීමට නියමිතව තිබෙනවා. මම රූපවාහිනියේ මොහාන් කරුණාරත්න ඕස්ට්‍රේලියාවේ පර්ති සිට. உலக சனத்தொகை எதிர்வரும் திங்கட்கிழமை நள்ளிரவுடன் 700 கோடியை பூர்த்தி செய்ய உள்ளது. மானிட வரலாற்றில் இந்த முக்கியமான நிகழ்வு தொடர்பான தேவையான விவரங்களை சேகரிக்க உதவுமாறு ஐக்கிய நாடுகளின் சனத்தொகைக்கான நிதியம் நாடு முழுவதிலும் உள்ள மருத்துவமனைகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. எதிர்பார்க்கப்பட்ட தினத்திற்கு முன்பதாக சனத்தொகை 700 கோடியை தாண்டிவிடக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. மனிதர்களின் ஆயுட்காலம் அதிகரித்துள்ளமை, குழந்தைகளின் இறப்பு வீதம் குறைந்துள்ளமை என்பன அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் சனத்தொகை அதிகரிக்க காரணமாகும். இந்தியா உட்பட 58 நாடுகளில் சனத்தொகை வேகமாக அதிகரித்து வருகின்றது. தற்போது உலக சனத்தொகை 699 கோடி 99 லட்சத்தி 9,000 தாண்டியுள்ளது. ஒவ்வொரு செகண்டுக்கும் 5 குழந்தைகள் பிறக்கின்றன. இந்த நூற்றாண்டு முடிவடையும் போது இது இரட்டிப்பாக அதிகரிக்கும் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. 2100ஆம் ஆண்டு இது 1000 கோடி இலக்கை தாண்டிவிடும். எனினும் 2050ஆம் ஆண்டாகும் போது இந்த எண்ணிக்கை 1600 கோடியை நெருங்கும் என்றும் புதிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி 2100ஆம் ஆண்டு 1500 கோடியை தாண்டும் வாய்ப்பும் உள்ளது. இந்த தகவல்கள் உள்ளடங்கிய 2011ஆம் ஆண்டுக்கான சனத்தொகை தொடர்பான அறிக்கை இன்று கொழும்பில் வெளியிடப்பட்டது. சனத்தொகை சம்பந்தமான விசேட நிகழ்வும் இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிரேஷ்ட அமைச்சர் சரத் அமுனுகம உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுக்கூட்டத்தொடரையொட்டி நடாத்தப்படும் மனித உரிமைகள் தொடர்பாக கலந்துரையாடும் 3வது குழு கூட்டம் முன்னிலையில் மனித உரிமைகள் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க விசேட உரையாற்றியுள்ளார். நேற்று மாலை ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளரை சந்தித்த பின்னரே அவர் அங்கு உரை நிகழ்த்தினார். செயலாளர் நாயகத்துடன் கலந்துரையாடிய விடயங்கள் தொடர்பில் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க நியூயார்க்கிலிருந்து நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார். இது தொடர்பான தகவல்களை தொடரும் எமது பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள்.
சர்வதேச நாடுகள் சிலவற்றின் பாராளுமன்ற பிரதிநிதிகள் சிலர் இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளனர். யாழ்கூட நாட்டில் முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி பணிகளின் முன்னேற்றங்கள் தொடர்பாக இந்த பிரதிநிதிகள் ஆராய்ந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகிறார். சர்வதேச பாராளுமன்ற பிரதிநிதிகள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் இமெல்டா சுகுமாருடன் சந்திப்பொன்றையும் நடத்தியுள்ளனர். இந்த சந்திப்பின் போது அரசு சார்பற்ற நிறுவன பிரதிநிதிகள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர். வடபகுதியில் உள்ள புனர்வாழ்வு நிலையங்கள், கன்னிபடி அகற்றல் செயற்பாடுகள், புதிய வீடமைப்பு திட்டங்கள் உள்ளிட்ட அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக சர்வதேச நாடுகளின் பாராளுமன்ற பிரதிநிதிகளுக்கு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் இதன்போது தெளிவுபடுத்தியுள்ளார். இந்தியா, பிரித்தானியா, பங்களாதேஷ், சியராலியோன் மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளின் 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் விஜயத்தை மேற்கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டம் இன்று கூடியது. கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஸ்ரீகோத்த தலைமையகத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. புத்திக பத்ரன மற்றும் ஷிரால் லக்திலக ஆகியோரின் கட்சி உறுப்புரிமையை ரத்து செய்யும் விடயம் தொடர்பாகவும் மேலும் பல விடயங்கள் தொடர்பாகவும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். எதிர்வரும் தினங்களில் சந்தைப்படுத்தப்பட உள்ள மௌபிம பத்திரிகை அலுவலகத்திற்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. எனினும் எவ்வித நியாயமான காரணங்களுமின்றி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளதாக மௌபிம பத்திரிகை நிறுவனம் குறிப்பிட்டது. மௌபிம பத்திரிகையில் ஊடகவியலாளர்களாக சேவையாற்ற தம்மை இணைத்துக் கொண்ட போதிலும் உறுதி வழங்கியதை போன்று தமக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிடுகின்றனர். 10,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்குவதாக கூறிய செப்டம்பர் 1ஆம் தேதி எம்மை சேவையில் இணைத்துக் கொண்டனர். அந்த மாதத்தில் நமக்கு சம்பளம் கிடைக்கவும் இல்லை. நாம் பொறுமையாக இருந்தோம். அடுத்த 10ஆம் தேதி வழங்குவதாக கூறினர். அதனையும் செய்யவில்லை. 13ஆம் தேதி வழங்குவதாக கூறினர். அதன் பின்னர் 5,000 ரூபாயை ஏற்பாடு செய்திருந்தனர். நாம் தொழில் செய்வதற்காகவே இங்கு வந்தோம். எனவே உறுதி வழங்கியதை போன்று சம்பளம் வழங்க வேண்டும். சம்பளம் வழங்காமை ஒரு விடயம், அதற்காக அச்சுறுத்துவது மற்றும் ஒரு விடயமாகும். மௌபிம பத்திரிகை அதிகாரிகள் இந்த விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்தனர். மௌபிம பத்திரிகை வெளியாகுவது குறித்து இலங்கையின் சில ஊடக நிறுவனங்கள் குழப்பமடைந்துள்ளன. மௌபிம பத்திரிகை மீண்டும் சந்தைக்கு வருவதை தடுக்கும் நோக்கில் பல்வேறு விடயங்களை மேற்கொள்கின்றனர். எனவே இது அவர்களின் நாடகமாகும். அவர்கள் இருவரும் இதற்கு முன்னர் ஊடக நிறுவனம் ஒன்றில் இருந்தவர்கள் அல்ல. அவ்வாறு இல்லை. இங்கு சுமார் 200 பேர் உள்ளனர். எவரும் நெருக்கடிக்குள்ளாகவில்லை. சந்தைக்கு பத்திரிகை விநியோகிக்கப்படாத நிலையிலும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சம்பளம் வழங்கியுள்ளோம். அவர்கள் இருவரும் நிரந்தர ஊழியர்கள் அல்ல. அவர்கள் பயிற்சிக்காக வந்தவர்கள். මාධ්‍ය වෘත්තිය මාධ්‍යකරණය පුහුණු වීම සඳහා මව්බිමට ආව දෙන්නේ. සියලුම වෘත්තිකයන්ට සියලුම සේවකයන්ට அனைத்து ஊழியர்களுக்கும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கான சம்பளங்களை உரிய முறையில் வழங்கியுள்ளோம். அத்துடன் அக்டோபர் மாதத்தினதும் சம்பளம் வழங்கப்படுகிறது. வேறு நபர்களின் அழுத்தங்கள் காரணமாகவே சம்பளம் வழங்கவில்லை என அவர்கள் கூறுகின்றனர். இந்த பத்திரிகைக்கு எதிராக செயற்படுவதே அவர்களின் எதிர்பார்ப்பாகும். අදහස් මේ පුවත්පතට විරුද්ධව යොදා ගැනීම පිණිස තමයි මේගොල්ලන්ගේ බලාපොරොත්තුව තියෙන්නේ. ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுக்கூட்டத் தொடரையொட்டி நடாத்தப்படும் மனித உரிமைகள் தொடர்பாக கலந்துரையாடும் 3வது குழு கூட்டம் முன்னிலையில் மனித உரிமைகள் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க விசேட உரையாற்றியுள்ளார். நேற்று மாலை ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளரை சந்தித்த பின்னரே அவர் அங்கு உரை நிகழ்த்தினார். செயலாளர் நாயகத்துடன் கலந்துரையாடிய விடயங்கள் தொடர்பில் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க நியூயார்க்கிலிருந்து நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார். அவருடன் மிக நீண்ட நேரம் கலந்துரையாடினேன். அவருக்கு பல விடயங்கள் குறித்து தெளிவுபடுத்தினேன். பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்ட பின்னர் நாட்டில் சமாதானத்தை வென்றெடுப்பதற்காக அரசாங்கம் எடுத்து வரும் முயற்சிகள் குறித்து தெளிவுபடுத்தினேன். மனித உரிமைகள் தொடர்பான செயற்பாடுகள் குறித்து திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டுள்ளதாக நான் கூறினேன். அதற்கு அமைச்சரவையின் அனுமதியை பெற்றுக்கொண்டு அதனை நடைமுறைப்படுத்த தயாராக உள்ளோம் என்பதனையும் செயலாளர் நாயகத்துக்கு எடுத்து கூறினேன். புகையிரத விபத்துகளை தவிர்ப்பதற்கு விசேட உபகரணத்தை பயன்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 10 கடுகதி புகையிரதங்களை பயன்படுத்தி இந்த உபகரணத்தை பரிச்சாத்திக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக புகையிரத திட்டமிடல் பணிப்பாளர் விஜய சமரசிங்க தெரிவித்தார்.
ட்ரெயின் ட்ராக்கிங் சிஸ்டம் நமின் விசேஷ මෙවලමක් ட்ரெயின் ட்ராக்கிங் சிஸ்டம் எனும் புகையிரத கண்காணிப்பு தொகுதி விசேட கருவியொன்றை புகையிரதத்தில் பொருத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அலவுவ பிரதேசத்தில் சமீபத்தில் இடம்பெற்ற புகையிரத விபத்தை தொடர்ந்து இவ்வாறான கருவியொன்றை பொருத்த தீர்மானிக்கப்பட்டது. இந்த கருவியை பொருத்துவதன் மூலம் புகையிரத சாரதிக்கு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளவற்றை அவதானித்து புகையிரதத்தை செலுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிட்டுகிறது. புகையிரத விபத்துகளை தடுப்பதற்கும் சாரதிகளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இதன் பரிச்சாத்த பணிகள் எதிர்வரும் திங்கட்கிழமை மேற்கொள்ளப்படும். பரிச்சாத்தலுக்காக 10 கடுகதி புகையிரதங்களுக்கு இந்த கருவியை பொருத்த புகையிரத திணைக்களம் தீர்மானித்துள்ளது. ලබන සඳහා සිට ක්‍රියාත්මක පරිදි කොළඹ සිට ධාවනය වන ශ්‍රීග්‍රාමී දුම්රියන් 10කට මෙවලම සවි කිරීමටයි ශ්‍රී ලංකා දුම්රිය සේවයත් ප්‍රවාහන අමාත්‍යාංශයත් සූදානම් වන්නේ. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் சமய வழிபாடுகளும் நிகழ்வுகளும் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு ஆராதனை முகத்துவாரம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகாவிஷ்ணு தேவஸ்தானத்தில் நடைபெற்றது. ஸ்ரீ பூமி நிலா பத்மாவதி சமேத ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகாவிஷ்ணுவுக்கு திருப்பதி அலங்காரமும் நடைபெற்றது. பிரதம குரு ஸ்ரீ வைஹானச சேவா பூலினம் ஸ்ரீ மாதவ பட்டாச்சாரியார் தலைமையில் வழிபாடுகள் இடம்பெற்றன. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் கொழும்பு நகர கிளையின் தலைமையில் வெள்ளவத்தை கதிரேசன் கோவிலில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. இன மத மொழி பேதமின்றி இளைஞர்களை தேசிய ரீதியாக ஒன்றிணைத்து அவர்களின் ஆற்றல்களை மேம்படுத்தும் நோக்கில் இந்நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. பிரதம குரு நாகராஜா குருக்கள் தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. கோவில் அனுஷ்டானத்தை தொடர்ந்து இளைஞர்களுக்கான ஒன்று கூடலும் நடைபெற்றது. தீபாவளியை முன்னிட்டு கேகாலை மாவட்ட செயலகமும் கேகாலை மாவட்ட இந்து கலாச்சார சங்கமும் இணைந்து நடாத்திய 2011 கேகாலை கலை வசந்தம் விழா இடம்பெற்றது. அமைச்சர் கலாநிதி ஜெகத் பாலசூரிய தலைமையில் கேகாலை நகர மண்டபத்தில் விழா இடம்பெற்றது. கேகாலை சாந்த மரியா தமிழ் வித்தியாலயம், அம்பன் பிடி தமிழ் வித்தியாலயம், கோலிந்தா தோட்ட தமிழ் வித்தியாலயம், எட்டியாந்தோட்டை தமிழ் மகா வித்தியாலயம், வரக்காபொல பத்ரகாரி அம்மன் அறநெறி ஆகிய பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேற்றப்பட்டன. காமன் கூத்து, காவடி உட்பட பல்வேறு நிகழ்வுகளும் அங்கு இடம்பெற்றன. கேகாலை மாவட்ட அரசாங்க அதிபர் துசித பி வணிகசிங்கவின் அனுசரணையில் இடம்பெற்ற இவ்விழாவிற்கு கேகாலை நகர தமிழ் வர்த்தகர் சங்கம் இணை அனுசரணை வழங்கியிருந்தது. கதிர்காமம் நீர்ப்பாசன திட்டம் தொடர்பாக இன்றைய அபிவிருத்தி பாதையில் தொகுப்பினூடாக நோக்குவோம். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு நடைமுறைப்படுத்தியுள்ள மீண்டும் புத்தெழுச்சி பெறுவோம் எனும் திட்டத்தின் கீழ் 2000 குளங்களை அபிவிருத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு இணைவாக கதிர்காமம் மயிலகம குளம் புனரமைக்கப்பட்டு வருகிறது. புனரமைப்பு பணிகள் ஊவா மாகாண முதலமைச்சர் சசீந்திர ராஜபக்ச தலைமையில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. 86 லட்சம் ரூபாய் இத்திட்டத்திற்கென ஒதுக்கப்பட்டுள்ளது. சுமார் 150 ஏக்கர் விவசாய நிலத்திற்கு இதன் மூலம் நீரை வழங்க முடியும். சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இத்திட்டத்தின் மூலம் நன்மை அடைய உள்ளன. அரசு இலக்கிய விழாவில் பங்கேற்போருக்கு இலவச போக்குவரத்து வசதிகள் வழங்கப்படும். இம்முறை அரசு இலக்கிய விழா குருநாகல் மகாவ விஜயபா தேசிய பாடசாலையில் இடம்பெறும். இந்த நிகழ்வில் பங்கேற்போருக்கு இலவச போக்குவரத்து வசதிகளை வழங்க கலாசார அலுவல்கள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய நாளை காலை 9:30 கொழும்பு கோட்டையில் இருந்து மகாவ வரை செல்லும் புகையிரதம் முழுமையாக அரசு இலக்கிய விழாவில் கலந்து கொள்வோருக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. சகலருக்கும் இலவசமாக புகையிரதம் மூலம் பயணிக்க வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக கலாசார அலுவல்கள் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. போர் நிறுத்த இணக்கத்துடன் வெள்ளைக்கொடி ஏந்தி வந்த போதே கர்னல் கடாஃபி கொலை செய்யப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. லிபிய முன்னாள் தலைவர் கர்னல் முஅம்மர் கடாஃபி பேச்சுவார்த்தையூடாக தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு இணங்கி வெள்ளை கொடியுடன் வருகை தந்த போதே சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. லிபிய இடைக்கால ஆட்சியாளர்களுடன் கர்னல் கடாஃபி பேச்சுவார்த்தை நடாத்தியுள்ளதுடன் அவர் உள்ளிட்ட ஆதரவாளர்களுக்கு பாதுகாப்பாக லிபியாவில் இருந்து வெளியேறுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குவதற்கு இடைக்கால அரசு இணங்கியிருந்ததாகவும் அறிவிக்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா மற்றும் ராஜாங்க செயலாளர் ஹிலரி கிளின்டனும் இது தொடர்பாக அறிந்திருந்ததாகவும் லரி சிங்க்லேயா.org என்ற இணைய